அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களது ஆட்சியில் தொடங்கப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை திமுக அரசு முடக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 11,600 கோடி மதிப்பிலான இந்த காவிரி புனரமைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்துள்ளார். ஒவ்வொரு தமிழரும் சிந்திக்க வேண்டிய நேரம். நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை இன்னைக்கு வேகதாக கட்டிட்டா இந்த மயிலாடுதுறை மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும். சிந்திக்க டெல்டா மாவட்டம் பாலைவனமாக்கப்பட்டுவிடும். அப்படி ஒருவர் மத்திய கர்நாடகத்தில் இருக்கின்ற அமைச்சர் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வரும் என்று சவால் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தமிழ்நாட்டுக்கு கூட்டு செங்கல்பேட்டில் பிரச்சாரம் பண்றீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யறீங்களா? விவசாயம் பிடிக்க வைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் பிடிக்க வைக்கிறீங்களா? எனக்கு 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைப்பது காவிரி நதிநீர். அப்படிப்பட்ட இந்த ஜீவ நதிய மேகதாதுல அணை கட்டப்படும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியுங்களா? அப்படிப்பட்டவரை இங்க அழைச்சிட்டு வந்து ஓட்டு கேட்கிறார். அது மட்டுமல்ல, நடந்தாய் வாழி காவிரி அற்புதமான திட்டம். பல விவசாயிக்கு தெரியாது, விவசாய தொழிலாளிக்கு தெரியாது. நடந்தாய் வாழி என்ற அற்புதமான திட்டம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நான் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் சுத்தமான நீராக கிடைக்கணும். மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் கடல்ல கலக்கின்ற வரை மாசுபடாம, அதாவது அந்த தண்ணி கெட்டு போகாம அந்த தண்ணி சுத்தமான தண்ணியா இருப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். பாரத பிரதமர் முதலமைச்சர் இருக்கும்போது கோரிக்கை வச்சேன். இன்னைக்கு காவிரியில திறக்கப்படுகின்ற நீர் 2 கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்தில் விளைகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலங்கி நீர் மாசுபடுது. குடிக்க முடியல. விவசாயத்தில் நீர் பாய்ச்சலா பயிர்கள் பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. ஆகவே இதற்கு ஒரு மாற்று திட்டம் நடந்தாய் வாழி காவிரி திட்டம். 2 காவிரி கரையின் 2 ஓரங்கள் இருக்கிற நகரத்தில் இருந்து வெளியேறுகிற நீர் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட வேண்டும். இது காவிரி நதி நீர். பவானி சாகரான மையார், அமராவதி, இன்னும் பல கிளை நதிகள், இப்படி நதிகள் வருகின்ற நீரை எல்லாம் சுத்தப்படுத்தி காவிரியிலே விடுங்கள். அதற்காக நான் பாரத பிரதமர் வேண்டுகோள் வச்சு அவர் ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு 2 அவைகள் மத்தியில் இருக்கின்ற மேலவை, மற்ற 2 அவைகள் கூட்டத்தில் மக்களவை மேலவை 2 கூட்டுக்குழுல மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற சென்றார். தமிழகத்திலே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று 5-6 வருஷத்துக்கு முன்னே கொடுத்தார். 4-5 வருஷம் போராடிட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, மத்திய அரசு அறிவிக்கப்பட்டு விட்டது, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. அப்ப நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றார் 2 வருஷத்துக்கு முன்னே, ஏங்க இப்படி தாங்க நாமளும் பேசணும், மத்தியில் இருந்து ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்க. ஏற்கனவே மேதகு குடியரசுத் தலைவர் உரையில இடம்பெற்றிருக்குது வரும்னு சொன்னேன். இல்லைன்னா போன ஆண்டு மத்திய அரசு இந்த திட்டத்தை அனுமதிச்சு 11,600 கோடி கொடுத்தாச்சு. 11,600 கோடி. இவர்கள் நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில அதை போட்டுட்டு அப்படியே போட்டாங்க முடக்கிட்டாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில இது வலியுறுத்தி கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த பேர் அதிமுக வந்துவிடும் சொல்லி அப்படியே 11,600 கோடி கிடப்புல கிடக்குது. இவரெல்லாம் நாட்டு மக்கள் நன்மை செய்யறீங்களா? காவிரி மேட்டூர்ல திறக்கிற நீர் மயிலாடுதுறை இருக்கிற மக்களுக்கு சுத்தமான நீர் கிடைக்கும், மாசுபடாத நீர் கிடைக்கும். அதுதானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உடனே நடந்தாய் வாழி காவிரி திட்டம்
நடைமுறைப்படுத்தப்பட்டு காவிரியிலே திறக்கப்படுகிற நீர் மயிலாடுதுறையில் இருக்கின்ற மக்கள் இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதி, பூம்புகார் சட்டமன்ற தொகுதி, கீழ்வேல் சட்டமன்ற தொகுதி இந்த அனைத்து மக்களும் அற்புதமான நீர், சுத்தமான நீர் உங்களுக்கு குடிப்பதற்கு கொடுப்போம், பாசனத்திற்கு கொடுப்போம். இது உறுதி. திட்டம், தேவையான திட்டம் வந்தாச்சு, பணம் ஒதுக்கியாச்சு. ஆனா இந்த முதலமைச்சர் என்ன சொல்றாரு? மத்தியில இருந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மத்தியில இருந்து திட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத்தனை பொய் தானே? ஏங்க, மத்திய அரசாங்கம் கொடுக்கிற திட்டத்தையே நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிற. மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற நிதி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டம், அதை நடைமுறைப்படுத்த மறுக்கிறீங்க. ஒரு பக்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்திய அரசை அவதூறா பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மத்திய அரசு நாம் கேட்ட நிதியை கொடுத்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம். இன்னைக்கு அற்புதமான சாலை கேட்டோம், பாத்தீங்களா? எப்பேற்பட்ட சாலை போடுறாங்க. நாம் கேட்டோம், கொடுத்தாங்க. துறைமுகம் விரிவாக்கம், விமானம், திருச்சி விமானம் விரிவாக்கம், தூத்துக்குடி விரிவாக்கம், இப்படி திட்டங்கள். ரயில்வே, புதிய ரயில் கேட்டோம், விட்டான். ரயில் பாதை நிலம் எடுத்து கொடுக்கல, கிடப்புல கிடக்குது. மத்திய அரசாங்க திட்டம், ரயில்வே, விமானம், நெடுஞ்சாலை, கப்பல் போக்குவரத்து, இது எல்லாம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அடிப்படை. இது எல்லாம் கேட்டோம். அண்ணா திமுக ஆட்சியில கொடுத்தாங்க, திமுக ஆட்சியில அதை அந்த திட்டத்தை உண்டான பணத்தை வாங்கி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற காலதாமம் செஞ்சு மத்திய அரசு மீது பழி போட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வேணுமா?